அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிப்போமாக. கடந்த முறை நாம் 26 அதிகாரங்கள் வரைக்கும் நாம் பார்க்க ஆண்டு உதவி செய்தார். கர்த்தராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னது போல, நீ ரோமாவிலும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும், எருசலேமிலே மாத்திரமல்ல ரோமாவிலும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்கிற கர்த்தருடைய கட்டளைக்கு ஏற்ப அப்போஸ்தலனாகிய பவுலை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த 27வது அதிகாரத்தை நாம் தியானிப்பதற்கு சற்று முன்பாக ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஒரு தேவ மனிதன் தேவனுடைய நடத்தலுக்கு உட்பட்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஒரு அற்புதமான காட்சியை தான் நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையாக நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. ஆக நமக்கு ஒரு பெரிய படிப்பினை உண்டு. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து படிக்கத்தான் போகிறோம், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை என்னவென்றால், கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என்ன சித்தம் வைத்திருந்தாரோ, எப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்து வைத்திருந்தாரோ அதன்படியே இந்த மனுஷன் கடந்து போகிறத நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் எழுதியிருக்கிற தேவ வசனத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய வெளியேறப்பட்ட சித்தத்தின்படி நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பயணிக்கிறோம் என்பதை அவ்வப்போது அல்லது எப்பொழுதுமே சோதித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் தனக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படியே தன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த உன்னதமான தேவ சித்தத்தின்படியே நடந்து கொள்ளுகிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதற்காக எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிபதிக்கு முன்பாக கொண்டு போய் விடப்பட நேரிட்டாலும் சரி, எவ்வளவு உபத்திரவங்களை சந்திக்க நேரிட்டாலும் சரி, அவர் தனக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை விட்டு விலகவில்லை. ஆகவேதான் இதுக்கு முந்தைய அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அகிரிப்பா ராஜாவினிடத்தில் விதமாய் சொன்னார், அகிரிப்பா ராஜாவை, நான் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லி 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26:19. அப்ப நாமும் கூட எப்பொழுதுமே எப்பேற்பட்ட மனுஷனை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் சரி, எப்பேற்பட்ட இடத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில சந்திக்க நேரிட்டாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை குறித்து நிச்சயம் கொள்ளணும். நான் தேவ சித்தத்திலே இருக்கிறேனா, நான் தேவ சித்தத்தின்படி ஓடுகிறேனா, தேவன் எனக்கென்று நியமித்திருக்கிற பாதையில நான் நடக்கிறேனா என்பதை குறித்து மாத்திரம் நாம் தெளிவுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே கவனிங்கள், நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது என்று சொல்லுகிறார். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பவுலே சிறை கைதியாக, ஆமா சிறை கைதியாக கொண்டு போகப்படுகிறார். ஆனா நாங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த கப்பல்ல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தயவு கிடைத்தது. என்ன தயவு, என்ன ஆதரவு அப்படின்னு சொன்னா, அனுமதி. என்ன அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நெருக்கமான ஒரு சிலர் அவரோடு பயணிக்கிறதுக்கு அந்த நாட்களில் அனுமதி கிடைத்தது. இது 100% உண்மை. ஏன்னா நம்ம 24, 25, 26 ஆகிய அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தனியாய் விசாரிக்கப்படுகிறது குறித்தும், அப்போஸ்தலனாகிய பவுல் தனியாக ஒரு சிறையிலே காவலில் வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். ஆனா 27வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாங்கள் சொல்லும் போது இந்த ஆத்தர் இதை எழுதுகிறார் பார்த்தீங்களா, இந்த ஆசிரியரும் இதனோடு கூட பயணிக்கிறார். இந்த ஆசிரியரை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதின ஆசிரியர் யார்? லூக்கா, வைத்தியனாகிய லூக்கா. அதை மறக்க கூடாது. அது எப்படி சொல்றீங்க கேட்டா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கும் போது, தெயோப்பிலுவே, இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உமக்கு உண்டு பண்ணினேன் என்று சொல்லி 1வது சொல்லுகிறார். அதுதான் லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே அப்படின்னு சொல்லி முதல் கடிதம் எழுதுகிறார்.
அந்த காலத்துல ஒரு முக்கியமான அதிகாரியா இருந்த மனுஷன் தெயோபிலு என்கிற ஒரு மனுஷன், ஆங்கிலத்தில் தியோபிலஸ். அப்ப மகா கணம் பொருந்திய ஸ்தானத்தில் இருந்த அந்த மனுஷனுக்கு லூக்கா என்கிற தேவ மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் குறித்த சத்தியங்களை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு குறித்த அந்த சுவிசேஷத்தை அவர் முதலாம் பிரபந்தமாய், முதலாம் கடிதமாக அவர் எழுதி அனுப்பியிருந்தார். இவர் இரண்டாவது என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர்களை எழுதுகிறார். அவன் நமக்கு என்ன ஒரு படிப்புன்னு சொன்னா, லூக்காவும் இவர்களோடு கூட பயணிக்கிறார். லூக்கா வைத்தியன் என்று சொல்லி நான் வேதத்துல பார்க்க முடியும். நீ கொலோசியர் புஸ்தகத்துக்கு வரும்போது, கொலோசியர் 4வது அதிகாரத்துக்கு நம் வேதத்தை திருப்புமையானால், கொலோசியர் 4வது அதிகாரம் அல்ல கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது வைத்தியனாகிய லூக்கா அப்படி சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 4வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கொலோசியர் 4:14 சொல்லுகிறது, பெரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறார்கள். பெரியமான வைத்தியனாகிய லூக்கா. லூக்கா எப்படி இடம் பெற்றிருக்கலாம் அப்படி சொன்னா, லூக்கா ஒரு வைத்தியனாக இருந்தபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்துல அவரும் அவரோடு கூட பயணிப்பதற்கு அங்கே உரிமம் அல்லது அனுமதி அளிக்கப்பட்டது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப தேவன் நமக்குன்னு சகாயமா ஆட்கள் என்ன செய்கிறார், எழுப்பி கொடுக்கிறார் என்பது 100% உண்மை. ஒருவேளை மருத்துவத்துக்காக அப்படிங்கிறது மட்டும் இல்ல, சுவிசேஷ ஊழியத்திற்காக லூக்காவும் பிரயாசப்படுகிற ஒரு அற்புத காட்சியை நாம் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல கூட வாசிக்கும் போது அங்கேயும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 10 மற்றும் 11, அது விசேஷம் 11ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் எனக்கு புரோஜனம் உள்ளவன் என்று அவர் சொல்லுகிறார். அவ லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான்னு சொல்லும் போது, உண்மையாவே லூக்காவை அநேக வேளைகளில அப்போஸ்தலனாகிய பவுலோடு கர்த்தர் இணைத்து ஒரு உடன் ஊழியனாய் அவரோடு கூட பயணிப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். எல்லா சூழ்நிலையிலையும், அதாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ. நீங்க பிரசங்கி 5வது அதிகாரத்தை வாசிக்கும் போது, ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு ஐயோ, 2 பேர் கூடியிருப்பது நலம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எப்பவுமே ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆட்களை அனுப்பும் போதும் கூட, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கும்போது 2 பேராக அவர்களை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். உண்மையாவே இது ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானமா, ஒரு மனத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நாங்கள் என்று சொல்லும் போது அங்கே இன்னொரு மனுஷனும் இருக்கிறான். 2ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடன் என்ன செய்கிறான், இருக்கிறான், எங்களோட கூட இருந்தான் என்று அவர் சொல்லுகிறார். தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். இந்த அரிஸ்தருக்கு குறித்து சொல்லும் போது கூட நீங்க கவனித்து பாருங்க. கொலோசையர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிக்கும் போது, கொலோசையர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிக்கும் போது, என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான்னு சொல்றார். அப்போ மீண்டும் சொல்றேன், என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு. அங்கேயும் பார்க்கிறோம், அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான் என்று சொல்லுகிறார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையிலே காவல்ல இருந்தார். காவல்ல உண்மையிலே அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட காவல்ல யாரும் கூட இருந்ததா கொலோசியர்ல சொல்றாரு, அரிஸ்தருக்கும் கூட இருந்தார். அதைத்தான் இங்கேயும் வெளிப்படுத்துகிறார், அரிஸ்தருக்கும் கூட இருந்தார் என்று சொல்லுகிறார். இப்ப இன்னொரு வசனத்தை கூட நீங்க பார்க்கலாம். இதே அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 19வது அதிகாரம், அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19:29 கவனிங்க. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது, பவுலுக்கு வழி துணையாய் வந்த மக்கதோனியராகிய, அதுதான் நம்ம அங்க கவனிச்சோம். அவன் ஒரு மக்கதோனியன், தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து வந்திருந்தான். மக்கதோனியராகிய காயுவையும்
அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எபேசுவிலே பயங்கர உபத்திரம் இருந்தபோது அங்கே மக்கதோனியராகிய காயு மற்றும் அரிஸ்தர்க்கும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பாடுபட நேரிட்டது. இப்ப இது எதை காண்பிக்க நான் சொல்லியிருந்தேன், இது எல்லாமே நமக்கு ஒரு படிப்பின பிரியமானவர்களே. அழுகிறவுடனே அழுங்கல் இருக்கு, பாடுபடுகிறார்கள், துன்பத்தோடு இருக்கிறவர்களோடு நம்மளும் என்ன செய்ய வேண்டியது, ஐக்கியப்பட வேண்டியது இருக்கு. அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவருடைய உபத்திரவத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டியது இருக்கு. நீ வேதத்துல வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கலாத்தியர் 6வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல. அப்போ கிறிஸ்துவின் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையோடு உடன் ஊழியர்களும் என்ன செஞ்சாங்க, இணைந்து கொண்டு அவரோடு கூட பாடுகளை சகிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷ வேலை நிமித்தமாய் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அவர்களும் பாடுபடுவதற்கு துணிந்து நின்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது ரோமர் 16வது அதிகாரத்துல சொல்லும்போது சொல்வார், ரோமர் 16வது அதிகாரம் முழுக்க முழுக்க வாசி பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசி பாருங்க. என்னோட கூட சுவிசேஷ வேலைக்காக பிரயாசப்பட்டவர்கள் சொல்லிட்டே வருவார். இதெல்லாம் எதை காண்பிக்குன்னா, நாமும் பிரியமானவர்களே நல்ல அருமையான பரிசுத்தவான்களோடு இணைந்து அவர்களோடு கூட பயணிப்பதை தேவன் விரும்புகிறார். அதனால சும்மா அவங்களுக்கு தான் ஊழிய அழைப்பு, அவங்க தான் செய்வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து சொல்லக்கூடாது. தேவனுடைய தாசர்களோடு இணைந்து அவர்களோடு என்ன செய்யணும், பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களோடு கூட என்ன பாடு வந்தாலும் சரி, அவர்களோடு கூட நாமும் அதை கடந்து வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம், அதுல முதல் 3 வசனம் கொஞ்சம் கவனிங்க. நான் உங்களுக்காக கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்க. அதுல விசேஷமா 3ஆம் வசனத்தை கவனிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். மேல காண்பிக்கப்படுறவங்களோடு நீ என்ன செய், உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் என்ன செஞ்சாங்களாம், பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருக்குதான், இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோடு மிகவும் சுவிசேஷ ஊழியத்துக்காக சுவிசேஷ விஷயத்தில் அவரோடு கூட அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள், மிகவும் அதிகமாய் பிரயாசப்பட்ட கூட்டத்தை குறித்து பார்க்கிறோம். மிகவும் பிரயாசப்பட்டார்களாம். அப்போ பிரியமானவர்களே, இது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தை பார்க்கலாம். விசேஷமா நீங்க ரோமர் 16 எடுங்களேன். ரோமர் 16ல பாருங்க, அவர் அடிக்கடி சொல்லுவார், என்னோட கூட பிரயாசப்பட்டவர்கள் என் உடன் வேலையால் சொல்லிட்டே வருவார். அதிகமான வசனங்கள்ல சொல்லுவார், அதிக வசனங்கள்ல சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். 7ஆம் வசனத்தை பாருங்க, என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களாய் இருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு. 9ஆம் வசனத்தை பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். அப்போ பிரயாசப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் குறித்து 12ஆம் வசனத்துல சொல்ற, கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். இவ்விதமா அநேகர் பிரயாசப்பட்டிருக்காங்க, பவுலோடு கூட சேர்ந்து பிரயாசப்பட்டாங்க. தீத்து, தீமோத்தேயு, பர்னபா, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா என்று சொல்லி பலர் என்ன செஞ்சாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பிரயாசப்பட்டாங்க. இப்போ நம்ம அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போதுன்னு சொல்லும்போது அவங்க இத்தாலி பட்டணத்துக்கு போகணும். அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சாட்சியாக ஏற்படுத்தணும். ஏதோ நம்ம ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தரிசனம் என்று சொல்லி மட்டும் நிற்க கூடாது.
பொதுவா அந்த புது உடன்படிக்கையின் சபையினுடைய அல்லது புது உடன்படிக்கையில ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிற இந்த தரிசனத்தின் ஓட்டம் எது தெரியுமா? ஒரு பரிசுத்தவானுக்கு தேவன் ஒரு ஊழிய அழைப்பு தர்றாருன்னா அவரோடு கூட இணைந்து பயணிக்கிறதுக்கு அநேக தாசர்கள் அன்றைக்கு எழும்பி இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு தனி ஊழியம் சொல்லி, அப்படி தனி ஊழியம் சொல்லி எல்லாருமே தனியா நின்னாங்கன்னா அவ எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபத்துக்குரியது பாருங்க. அதனாலதான் புது உடன்படிக்கையின் உபதேசத்தை, விசேஷமாக சிலுவை பற்றிய உபதேசத்தை அறிந்து கொண்ட தேவதாசர்கள், அறிந்து கொண்டு அதற்குள்ளாக ஜீவிக்கிற, அதையே மற்ற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற தேவதாசர்களோடு மற்றவர்களும் இணைந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று பிரயாசப்பட வேண்டும். அதனாலதான் நிருப வாக்கியங்கள்ல கவனித்து பாருங்க, பவுல் பல இடங்கள்ல நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இவ்வளவாய் நான் பிரயாசப்பட்டேன், நான் உங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தேன், பல காரியங்கள் சொன்னாலும் இன்னும் அநேக இடங்களிலே நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தோம், நாங்கள் இவ்விதமாய் நடந்து வந்தோம், நாங்கள் இப்படிப்பட்ட விதங்களை நடக்கவில்லை, அவ்விதமாய் நடந்தோம், இவ்விதமாய் நடக்கவில்லை, நாங்கள் உங்களுக்கு உபதேசித்து கொண்டு வந்தோம், இவ்விதமாய் உங்களுக்கு சொல்லுகிறோம், இவைகளை செய்கிறோம், இவ்விதமாய் நடந்தோம், இவ்விதமாய் சொன்னோம், இவ்விதமான காரியங்களை உபதேசித்தோம் என்று பன்மையில சொல்லிக்கிட்டே இருக்கிறத பாப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இதுல ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, புது உடன்படிக்கையின் ஊழியமானது தனி மனிதனுடைய நடத்திப்பினால் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. அதனாலதான் இங்க நாங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். பெரியமானவர்களே, எவ்வளவு மேன்மையா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் தனி மனித ஊழியம் சொல்லி தனியா நான் மட்டும்தான் அப்படி சொல்லி அநேகர் இன்னைக்கு சபையை ஸ்தாபிக்கிறாங்க. ஃபெயிலியர். நல்லா இருந்த மாதிரி இருக்கும், ஆகோ ஓகன் கத்தனாதான் நல்லா இருந்த மாதிரி இருக்குமே. ஆனா பைபிளுடைய ஒழுங்குக்குள்ள வாங்க. நான் நட்டு அப்பொழுது நீர் பாய்ச்சினால் தேவனை விளைய செய்தா, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்கள் நான் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாங்கள் சொல்லி இந்த ஒரு சிலர் சேர்ந்து செய்யறாங்க பாத்தீங்களா? இந்த ஊழியத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க இதுல தனித்து நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க கொண்டு வர முடியாது. ஒரு சில இடத்துல நீங்க கொண்டு வந்தாலுமே ஒரு ஒட்டுமொத்த சபையை நடத்துவதற்கு ஆண்டவர் ஒரு தனி மனிதனை மாத்திரம் பயன்படுத்தவில்லை. இந்த பைபிள் ஸ்டடியில கவனிக்கணும். நான் சொல்ல தயவுசெய்து கேளுங்க. நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் தயவு செய்து நல்ல கவனிங்க, இதையே செயல்படுத்துங்க, வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. இதை சும்மா கேட்கறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு காலமா பெந்தைகோஸ்தே சபைகள் நானே பாஸ்டர், நான் பாஸ்டர் குடும்பம் மட்டும்தான் ஆளுகை செய்யும், பாஸ்டருடைய பிள்ளைகள், பாஸ்டருடைய மருமகன்மார்கள், இவங்களை விட்டா வேற யாரும் கிடையாதுன்னா அது சொத்தை காப்பாத்துற ஊழியம். அப்படின்னு நீங்க ஓப்பனா சொல்லிருங்க. எங்க பேர்ல வச்சிருக்கிற காரு, பங்களா, எங்க இடம், இப்ப எல்லாம் இந்த ரேட் ரொம்ப கூடிட்டு, அதில் அதை காக்கணும்னா சபையில் இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வர முடியாது. நாங்க என்ன செய்யணும்? நாங்க, எங்க பிள்ளைகள், எங்களுடைய மருமகன்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து இதை காப்பாற்றணும்னு சொல்லி அப்படி சொல்லிருங்க. சும்மா தேவ அழைப்புன்னு சொல்லக்கூடாது. நான் கேட்கிறேன், பவுலுக்கும் பர்னபாவுக்கும் என்ன உறவு? பவுலுடைய பையனா பர்னபா? பவுல் உண்மையிலே பெற்றெடுத்த பையன் தான் தீமோத்தேயுவா? பவுலுடைய அத்தை மாமாவா ஆக்கிலா பிரிஸ்கில்லா? தீத்து இருக்கிறாரு, என்ன பவுலுடைய பையனா தீத்து அல்லது பவுலுடைய மருமகனா தீத்து? பிரியமானவர்களே, தேவனால் எழுப்பப்பட்டு உண்மை உத்தமமான தாசர்கள் கூடி எழும்பி கர்த்தருக்குள்ளாக சபைகளை ஸ்திரப்படுத்த அழைக்கப்பட்டார்கள். நான் ஒரு உதாரணம் கூட சொல்றேன். இப்ப இந்த சபையில எடுத்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சபை போதகர் இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறாங்க. பைபிள் ஸ்டடிக்கு அடிப்படையில் நான் இங்க கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். இன்னும் சில விசேஷித்த கூட்டங்கள் சொல்லி சில சுவிசேஷகரோ அப்போஸ்தலரோ அல்லது தீர்க்கதரிசிகளாவே இருக்கட்டுமே, எப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவங்களோ அவங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தி ஒரு சபையை கட்டி எழுப்புகிறார். இது 100க்கு 100 உண்மை. இந்த வெளிச்சம் இல்லாம அநேகர் நினைச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. இது வேதத்தின்படி தவறானது. பவுலுடைய குடும்பம், பவுலுடைய குடும்பத்தின் குடும்பம் இவங்க ஆட்சி செஞ்சாங்களா? இல்லை. கொரிந்து சபையை பாருங்க, கொரிந்து சபையை கவனித்து பாருங்க, எபேசு சபையை பாருங்கள், கலாத்திய சபையை பாருங்கள், பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, இப்படிப்பட்ட எழுப்பப்பட்ட சபைகள் எல்லாம், பிலிப்பு சபைகள் எல்லாம் கவனித்து பாருங்க. இந்த சபைகள் எல்லாம் சகோதரர்களால கட்டி எழுப்பப்படுது.
பிலிப்பி பட்டணத்துக்கு சொல்றார், கொரிந்து சபைக்கு சொல்ற, நான் உங்களுக்கு உங்களிடத்தில் அனுப்பின சகோதரன் தீமோத்தேயு பொழிவை நாடல, தீத்து பொழிவை நாடல, ஒரு சகோதரன் உங்களிடத்துக்கு அனுப்பினோம். தெசலோனிக்கே பட்டணத்துல வச்சு சொல்றாரு, தீமோத்தேயு அத்தனை பட்டணத்திலிருந்து செய்தி கொண்டு வர்றாரு, அத்தனை பட்டணத்துக்கு நாங்க அனுப்பினோம். இவங்க அங்க போனாங்க, இங்க போனாங்க, அவங்க போய் சபையில் உள்ள விசுவாசத்தை, சபையார் எப்படி விசுவாசம் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னு சொல்லி இவ்விதமாகத்தான் சபை எழுப்பப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன், நான் தப்பா நினைக்கிறேன், பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்களே, சிடிஹெச், பிடிஹெச், எம்டிஹெச், பிடி, டிடி, அப்புறம் கேடி, கஷ்டமா இருக்குங்க. நீ பைபிள் காலேஜ்ல என்ன படிச்சேன்னு கேட்கிறேன். தம்பி, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்கிற தம்பிமார் அப்படிதான் கேட்க வேண்டியது இருக்கு. நீங்க பைபிள் காலேஜ் என்னப்பா படிச்சீங்க? ஒரே குடும்பமா வந்து சொத்தை காப்பாற்றுற ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி படிச்சுட்டு வந்தீங்களா? இப்ப பணம் சம்பாதிக்கணும் சொல்லிரு, நீனு அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. தம்பிமார்கள்ட்ட தான் சொல்லணும், பணம் சம்பாதிக்கணும், பிராங்கா பேசிடு. நான் பைக்ல வருவேன், சைக்கிள்ல வருவேன், பைக் வாங்குவேன், அப்புறம் கார் வாங்குவேன், அப்புறம் என்னது ஃபிளைட்ல போவேன், அப்புறம் நரகத்திலையும் போவேன்னு சொல்லிடு. உனக்கு இந்த ஊழியனை என்னன்னு தெரியும்? இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள் படிச்சுட்டு வர்றாங்க, ஆனா சுத்தமா ஞானம் கிடையாது. பவுல போல நாங்க என்னது சபைகளை எழுப்ப போறோம், சபைகளை எழுப்ப போறோம். ஐயா அரசே, சபைகளை எழுப்ப போறோம் சொல்ற நல்ல தரிசனம், சர்ச் பிளான்டிங், the ministry on church planting, the ministry of church planting, சூப்பர். ஆனா பவுல் தான் மட்டும், தான் தன் பிள்ளைகள், தன்னுடைய மருமகள் இப்படியா நடத்திட்டு இருந்தாங்க? எல்லாரும் இணைந்து என்னோட பிரயாசப்பட்ட என் உடன் வேலையாட்கள், என்னோட பிரயாசப்பட்ட அவங்க எல்லாம் வித்தியாசம், வேற குடும்பங்கள் எல்லாம் இணைஞ்சுதான் சபையை கட்டி எழுப்பியிருக்காங்க. கொரிந்து பட்டணத்துல சபையை உருவாக்குகிற முக்கிய பொறுப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தாலும், அந்த சபையை ஸ்திரப்படுத்துகிறதற்கு அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தான் பெரும் பங்கு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலை விட அவர் அடிக்கடி போய் அவர் அனுப்பிவிட்ட ஊழியர்களுக்கு பெரும் பகுதி இருக்கு. உருவாக்குதல இவருக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குதோ, அதே போல அந்த சபையை விசாரித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு வேண்டிய சத்தியங்களை வெளிப்படுத்தி அவர்களை விசுவாசத்துல கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்துகிற பணிக்கு, இந்த பணியிலே அநேக உடன் ஊழியர்களுக்கு, அநேக அப்போஸ்தலருடைய பவுலுடைய அநேக ஊழியர்களுக்கு அங்கே உரிமை உண்டு, அவர்களுக்கு பங்கு உண்டு. இதெல்லாம் படிக்கணும் பிரியமானவர்களே. நிறைய பேர் எதுக்கு பைபிள் காலேஜ் போறாங்கன்னு நினைக்கீங்க? ஐயா ஒரு இடத்துல போய் செட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு 20 குடும்பம் 30 குடும்பம் வரும், தசம பாத்தை வச்சு நல்லா ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு 30-40 குடும்பம் வந்துட்டா போதும், சூப்பரா என்ன செய்யலாம், நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை, நல்ல மக்கள் பணம் தருவாங்க, நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இது தனி மனித ஆட்சிக்காக சொல்லப்பட்டதல்ல. நீ நிறைய இடங்கள்ல பாருங்க, தான் மட்டுமே நிப்பாங்க, தான் மட்டும்தான் செய்தி கொடுப்பேன், நான் தான் ஞாயிற்றுக்கிழமை செய்தி, பைபிள் ஸ்டடியில நான் தான் செய்தி, எல்லா இந்த உபாச கூட்டத்தில் நான் தான் செய்தின்னு சொல்லி எல்லாம் தனி மனித ஆட்சி தான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல இருக்கு. தனி மனித ஆட்சிக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்ல எவ்விதமான இடமும் கிடையாது. தனி மனித ஆட்சிக்கு எவ்விதமான இடமும் கிடையாது. கெங்கரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகி இருக்கிற பெபையாள வாழ்த்துங்கள் சொல்றார். நீங்க அதாவது மூலப்பதத்துல பாத்தீங்கன்னா ஊழியக்காரிங்கிற போட்ட இடத்துல டீக்கன் இருக்கும், டீக்கன் அப்படின்னு போட்டிருக்கும், உதவிக்காரர் அப்படின்னு போட்டிருக்கும். மூலப்பதத்தில் உள்ளதை பேசுறேன், அது உண்மையான அர்த்தம். நான் மூல பாஷையில பார்த்ததை வச்சு பேசுறேன். ரோமர் 16வது அதிகாரம் 1 வசனத்துல கெங்கரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகி பெபையாள வாழ்த்து. பெபையாள் ஒரு ஆள் மட்டும் தனியா நடத்திட்டு இருக்கல, அந்த ஊழியக்காரியும் போட்ட இடத்துல மூலப்பதத்துல பார்த்தா உதவிக்காரர் டீக்கன் போட்டிருக்கு. அப்ப அவளுக்கு என்ன செய்யுங்க, தேவை ஏற்படும் போது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்ப எல்லாம் சேர்ந்துதான் சபையை கட்டி எழுப்பியிருக்காங்க. ஆக பிரியமானவர்களே, இந்த முதல் பகுதியில கவனிக்கிற அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் முதல் பகுதியை கவனித்து பாருங்க, எல்லாம் இணைஞ்சுதான் சபையை கட்டி எழுப்பியிருக்காங்க. அதனாலதான் புது உடன்படிக்கையின் சபையானது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லிட்டார். அப்போஸ்தலன் பவுல் தன்னை தனியை விலக்கி விட்டார் என்று சொல்லிவிடாதீர்கள். அது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஆனா அதே போல 1 கொரிந்தியர் 12 மட்டும் இல்ல, ரோமர் 12வது அதிகாரத்துக்கு வரும்போது, ரோமர் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது நாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்மில் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்களானபடியால் சொல்றார்.
நமக்கு ஒரே சரீரம் என்று சொல்லுகிறார். சொல்றோம் இல்லையா? ரோமர் 12:4 பாருங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல நாமும் என்ன செய்யறோம்? கிறிஸ்துடைய சரீர அவயங்களா இருக்கிறோம் சொல்லி சொல்றார். அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒரு அவயங்களமாய் இருக்கிறோம். நம்மில் தீர்க்கதரிசனம் வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு கேட்டதை சொல்ல கிடவன். நம்மில் அந்த வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன். 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். நம்மில் அதுல போட்டிருக்கு பாருங்க. நம்மில் தீர்க்கதரிசன வரத்தை உடையவன், தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன். அது நம்மில் சொல்லும் போது கவனிக்கணும். அப்போ சபைங்கிறது சகோதரர் எல்லாம் இணைஞ்சு, ஒரு சில சகோதரர்லாம் இணைஞ்சு தேவனுடைய சபையை கட்டி எழுப்புகிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. பிரியமானவர்களே, பிரயாசப்படுறாங்க. அதனாலதான் இங்க கவனிக்கிறோம். கிறிஸ்துவின் சபைக்காக, சபையை எழுப்புவதற்காக, ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்காக லூக்கா, அரிஸ்தர்கு, பவுல், இன்னும் யாரெல்லாம் போனாங்களோ அதில் எழுதப்பட தெரியல. விதமாய் சகோதரர் எல்லாம் உடன் வேலையாட்களாய் அவரோடு கூட பயணிக்கிற ஒரு அற்புத காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். உண்மையிலே பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்க கேளுங்க. ஆனா நீங்க தவறானதை பிழைங்கிடாதீங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மோசைங்கிற ஒரு மனுஷன் கையில தான் இத்தனை லட்சத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நீ பழைய ஏற்பாட்டுக்கு போயிரு. மோசை மூலமா சொன்னா, மோசை மூலமா மோசைக்கு ஆளுகை மட்டுமே தந்தாரு. மோசைங்கிற ஒரு மனுஷனுக்கு ஒட்டுமொத்த லட்சங்களை நடத்த ஆளுகை மட்டுமே தந்தாரு. பலிகளை குறித்த பிரமாணம் கொடுத்தாரு. அதை நீங்க மறந்துட்டீங்களா? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆளுகை மட்டும் எங்களுக்கு வேணும். மோசை கொண்டு அந்த மோசைட்ட ஆளுகை இருந்துச்சு, அந்த தனி மனித ஆளுகை இருந்துச்சு. எப்ப தனி மனித ஆளுகை இருந்துச்சு சொல்லுங்க. எந்த மோசே? பலிகளை குறித்த பிரமாணத்தை பெற்ற மோசே. அதனால நீங்க பலிகளை செலுத்திடுவீங்களா? மோசே தான் சொன்னாரு. அந்த மோசையுடைய ஆளுகைக்குள்ளதான் இருக்கு என்னது? அத்தனை பலிகளை குறித்த பிரமாணமும். அதனால பலி செலுத்திடுவீங்களா நீங்க? ஒரு மனித ஆட்சின்னு சொல்றீங்களா? ஒரு மனித ஆட்சி. ஆமா, நானே ராஜா, நானே மந்திரின்னு சொல்லி மோசையை போல என் கரத்திலே கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறாரா? பலிகளை குறித்த பிரமாணத்தையும் செஞ்சிருவீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். இல்ல யோசுவாவை போல எனக்கு என்னைதான் தேவன் தெரிந்து கொண்டார், எங்க குடும்பத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார். சரி, குடும்ப ஆட்சி நடத்துங்க யோசுவா போல. ஆனா யோசுவாவுடைய நாட்கள்ல பலிகளை செலுத்தினாங்க. அப்படி நீங்க பலி செலுத்திடுவீங்களா? அப்ப ஆட்சிக்கு மட்டும் அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு, அந்த அந்த அதிகார தோரணை தலைமைத்துவத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் இவங்களை பிடிச்சுக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலிகளை குறித்த பிரமாணத்தை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க. அவங்கள போல அதிகாரம் செலுத்தணும், அது மட்டும்தான். அவங்கள போல பலிகளை குறித்த கட்டளையை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது வேண்டாம். இது எப்படியா கதை? உங்களுக்கு லாபகரமான காரியங்களை மட்டும் நீங்க பார்ப்பீங்க. பிடிச்சா முழுமையா பிடிக்கணும். புதிய ஏற்பாட்டுக்கு வரீங்களா அப்படி கேட்கணும் உங்கள்ட்ட. நான் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து நடத்தினாங்க. இல்ல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல மேட்டுப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்ப இந்த சபையில சில சகோதரர்கள் இணைஞ்சு கர்த்தருடைய சபையை கட்டினாங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பிரியமானவர்களே. இந்த அருமையான சத்தியத்துக்குள்ளே நாம் வர வேண்டியது அவசியமா இருக்கு. அதனாலதான் சகோதரர்கள் பாருங்க, ஊழியத்தின் விஷயத்துல மட்டுமல்ல, பாடுபடுகிறதுல, இங்க பாடலோடு கூட ஊழியம் செய்வதில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு சிலர் இணைந்து கொண்டார்கள் சொல்லி வேதத்துல மிக தெளிவா அங்க எழுதப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து கவனிங்க. 3ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, மறுநாள் சீதோன் துறைபிடித்தோ யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். ஏன்னா சிநேகிதரிடத்துல போய் பராமரிப்பு அடைவதற்குனா சிநேகிதர் வீட்டுக்கு அனுப்பிட்டாரா அப்படின்னு இல்லை. அப்ப அங்கே அவரோடு கூட சில ஊழியர்கள் இருந்திருக்காங்க, சிநேகிதர்கள், அவருக்கு நெருக்கமானவங்க, அதான் நெருக்கமான ஊழியர்கள், உடன் ஊழியர் இருக்காங்களே, இவங்களோட அவங்கள்ட்ட போய் பராமரிப்பு அடைவதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இது எதை காண்பிக்கும் கேட்டா, இந்த யூலியு அப்படிங்கிறவன் 100க்கு அதிபதினு சொல்லி 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒரு அதிபதி, 100க்கு அதிபதி என்ன செய்யறார் பாருங்க, பவுலை பட்சமா நடப்பித்திருக்கிறார். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பவுல் இருக்கிறது சிறை, கைதியா தான் கொண்டு போகப்படுறார். ஆனா கைதியை அந்த பாடுகளுக்கு மத்தியில பட்சமாய் தேவன் என்ன செய்கிறார், அங்கே பவுலை நடப்பிக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பட்சிக்கப்படுகிறது ஒரு வேலை, பட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அப்ப சத்துருக்கள் அவனை பிடிச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை பட்சமா நடத்துறாரா?
பட்சிக்கப்படுகிற வேளையில பச்சமாய் நடத்துகிறாரா? அதுதான் தேவன் பிரியமானவர்களே. நீ வேதத்தை பாருங்க. இப்ப எல்லாத்தையும் எடுத்து காமிக்க எனக்கு நேரம் இல்லை. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதுல 39வது வசனத்தை நீங்க படிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு நிமிஷம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்ற வசனத்தை நீங்க கவனிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம், அங்கே சிறைச்சாலை தலைவன் மேல அங்க பாருங்க, சிறைச்சாலையின் தலைவன் தயவு செய்தானா யாருக்கு? யோசேப்புக்கு. அது கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தம்முடைய தாசர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அவங்க அனுபவிக்கிறது பாடுகள், சிறை கைதி. இப்ப இந்த இடத்துல யோசேப்பு யார் தெரியுமா? கைதி தான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கைதி. ஆனா அங்க இருந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செய்யறானா? தயவு செய்தாராம். தயவு அவனுக்கு, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தாராம். இது எதை காண்பிக்கும் தெரியுமா பிரியமானவர்களே? அப்போஸ்தலனாகிய பவுல் கைதியாக சிறைச்சாலைக்குள்ள இருக்கா. சிறைதான் அது. கட்டுண்டவராதான் கடந்து போகிறார், காவல்ல தான் இருக்கிறார். அங்க கப்பல்ல போனாலும் காவல்ல தான் இருக்கிறார், கப்பல்ல போனாலும் காவல்ல தான் போறார். ஆனா அங்கே ஒரு தயவு, அங்கே பச்சமாய் நடத்தப்படுவதற்கு தேவன் உதவி செய்கிறார். இது எதை காண்பிக்குன்னா, யோசேப்பாக இருக்கட்டும், அங்கே நீங்க பாத்தீங்கன்னா பவுலாக இருக்கட்டும், எரேமியா நாட்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா, எரேமியா 26வது அதிகாரம் 24வது வசனமாகிய கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 26வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காம் அவனுக்கு சகாயமா இருந்தானா. எரேமியா 26வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல நீங்கள் நானும் வாசிக்க முடியும். சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காம் அவனுக்கு சகாயமா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பாருங்க, அவ யாரு? அந்த எரேமியா உண்மையில அடைக்கப்பட்ட ஒரு மனுஷன், கைதியான ஒரு மனுஷன். ராஜாவெல்லாம் அவனை உண்டிலன் பண்ணிடுவாங்க. அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில கடந்து போகிற மனுஷனுக்கு சகாயத்தை தேவன் காண்பிக்கிறார். அங்கே பவுல் பச்சமாய் நடப்பிக்கப்படுகிறார். இங்கே தயவு, யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது போல இந்த காரியம் எதுக்கு நமக்கு படிப்பனையா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாமும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடும் போது, கிறிஸ்துவுக்காக பல உபத்திரவங்களை கடந்து போகும்போது நிச்சயமாகவே தேவன் நம் பச்சமாய் இருப்பார். இது 100க்கு 100 உண்மை, இல்ல எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாகவே அவர் நம் பச்சமாய் இருப்பார், இல்ல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அங்கே பவுல பச்சமாய் நடத்துக்கிறதுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்யறார். அதான் 100க்கு 100 உண்மை. ஒரு கைதிக்கு எப்படி பச்சமா பேசுவாங்க? கைதிக்கு மரியாதையே கிடையாது. ஆனா ஒரு கைதிய பச்சமாய் நடப்பிக்க தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அது மட்டும் இல்ல, அவன் தன் சிநேகிதரிடத்துல போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவன் சிநேகிதர்கிட்ட போனா போகலாம். ஒரு கைதிக்கு பாருங்க எவ்வளவு ஒரு ஃப்ரீடம், சுதந்திரம் கிடைக்கும். சிநேகிதர்கிட்ட போ, சிநேகிதர் உனக்கு ஏதாவது தந்தா வாங்கி சாப்பிடு, அவங்க உனக்கு ஏதாவது பராமரிச்சாங்கன்னா அதான் என்னென்ன சாப்பிடும் அப்படிதான் அர்த்தம். பராமரிப்புனா என்னது? பராமரிப்பு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கனாலும் எடுக்கலாம், அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசலாம், அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணலாம், அவங்களோட உட்காந்து பேசலாம், அல்லது அவங்க தர்றது ஏதாவது சாப்பிடலாம், அவங்க ஏதாவது தந்த துணி ஏதாவது தந்தாங்க கூட துணிமணி கூட வாங்கிக்கலாம். அவங்களால நீ பராமரிப்பு அடைவதற்கு உனக்கு உத்தரவு ஓ அப்படின்னு சொல்லி. அங்கேயும் பார்க்கிறோம் யோசேப்பு சிறைச்சாலை, ஆனா காரியத்தை பாருங்க எப்படி ஆண்டவர் வைக்கிறாருன்னு. பிரியமானவர்களே, உண்மையிலே எழுத்தின்படி பார்த்தா 2 பேருமே ஒரே தாயினுடைய கர்ப்பத்தில் தோண்டினவங்க தான் சொல்லணும். ஏன்னா யோசேப்பு, ராகேல் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் யாரு? ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு என்னாச்சு? ராகேல் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் யார்? ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு மனாசேன்னு சொல்லிடாதீங்க. யாரு? அப்பம் பைபிள் ஸ்டடிக்கு இவ்வளவுதான், கொஞ்சம் தான் வருவாங்க. பென்யமீன், பெனோனின்னு சொல்லி அவ தாய் பெயர் விட்டு போறா. யாக்கோபு உடனே அவன் என்ன செய்யறான்? பென்யமீன் பெயர் வைக்கிறான், அப்படித்தானே? அப்ப நீங்க உண்மையிலே பார்த்தா ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளை தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க யோசேப்பு, இங்க பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் யாரு?
சவுல், தர்சுபடம் தானே சவுல், பவுல். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஒரு படிப்பனையா இருக்கு பாருங்க. தேவன் எவ்வளவு பச்சமா இருக்கிறார் பாருங்களேன், எவ்வளவு பச்சமா இருக்கிறா. இதெல்லாம் உண்மையிலே பிரியமா நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. அதனாலதான் நீங்க பாருங்க, நம்ம உண்மையிலே உபத்திரம், நமக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் நம்மளை முழுமையா விழுங்கிருச்சுங்களேன், நம்மளை யாருமே உயிரோடு இருக்க முடியாது. நம்ம எப்படி உபத்திரவத்துக்கு தப்பிக்கிட்டே வந்தோம், அதான் தேவனுடைய சகாயம். என்னைக்கோ வந்த உபத்திரத்துக்கு நம்ம மடிஞ்சு போயிருப்போம், உண்மையா இல்லையா? என்னைக்கோ நேரிட்ட உபத்திரவத்தில் நம்ம சத்துரு காலி பண்ணியிருப்பான். ஆனா எல்லா உபத்திரங்களுக்கு மத்தியில தேவனுடைய சகாயம், தேவன் நம் பட்சமா இருந்து நம்மை நடத்தி கொண்டே வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதுதான் இங்க மிகவும் குறிப்பிடப்படத்தக்கது. அதான் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க ஒரு ஐக்கியத்தை கவனிக்கிறோம். ஆண்டவர் படிப்பினை கொடுக்கிறார். ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை பார்க்கும்போது பாருங்க, இது நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக, அங்கே அதோடைய வளர்ச்சிக்காக அநேகர் என்ன செய்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். ஐக்கியத்தை குறிக்கிறது. ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சபைக்காக பிரயாசப்படுறாங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக பாடுபட்டார்கள். இரண்டாவது, ஆண்டு நமக்கு ஒரு படிப்பினை தர்றார். அவ்வளவு உபத்திரத்துக்கு மத்தியில பவுல பச்சமாய் நடப்பிக்கிற ஒரு அருமையான காட்சியை தேவன் காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். நம்மளை எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம் நெருக்கத்தை அனுபவிக்க வேண்டியதா சூழ்நிலை இருந்தாலும் சரி, நமக்கு அங்கே ஆண்டவர் பச்சமான ஒரு காரியத்தை செய்வார். அதனாலதான் நம்ம 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதோடு மட்டும் விடல, சோதனைக்கு தப்பி கொள்வதற்கான போக்கையும் உண்டாக்குவார்னு போட்டிருக்கா இல்லையா? சோதனை தான், ஆனா அங்கே ஒரு பச்சமா ஆண்டு நமக்கு செயல்படுறார், நம்மளை பச்சமாய் நடத்துகிறா. அது என்ன? நமக்கு ஒரு பராமரிப்பை வச்சிருக்கிறார். அங்க பச்சமாய் பராமரிப்பாய் எவ்வளவு அழகா ஆண்டு பவுலுக்கு உதவி செய்தார், அதே போல நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? அவருடைய சித்தத்துல நடக்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை தேவன் காண்பிப்பார். அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். அங்கே அவர்கள் புறப்பட்டு என்ன செய்யறாங்க, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு அவங்க புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. இது அங்க ஒரு பயணத்தை குறித்து பார்க்கிறோம். பெருமாள் நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். இந்த கப்பல்ல பயணிக்கிறது அப்படி சொல்லும் போது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க, அப்ப கப்பல்ல போகும்போது நமக்கு வர்ற உபத்திரவத்தில் ஆண்டு பச்சைமா இருப்பான்னு நினைச்சிடாதீங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிச்சம் கிடையாது. நீங்க உடனே இதை எழுத்தின்படி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கப்பல்ல வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்படிதானே? கப்பல்ல வேலை செய்யறவங்க, ஆமா, கப்பல்ல வேலை செய்யறவங்களுக்கு மத்தியில பாருங்க, கப்பல்ல பயணிச்சு ஷிப்ல இருக்கிறாங்க, கப்பல்ல வேலை செய்யறாங்க. நான் கப்பல்ல வேலை செய்யறவங்களோ கப்பல்ல வேலை செய்யாதவங்களோ, ஆண்டு நம் பட்சத்துல இருக்கிறா. கப்பல்ல வச்சு கப்பல்ல கடல்ல பயணிக்கும் போது அங்க உபத்திரவங்கள் வந்தாலும் சரிதான், அல்லது நகர்ப்புறங்கள்ல பயணிக்கும் போது உபத்திரவங்கள் வந்தாலும் சரிதான், தேவன் நம் பட்சமா இருப்பார். நீங்க எழுத்தின்படி எடுத்தா அப்ப கப்பல்ல பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டு பட்சமா இருப்பார் அர்த்தமாயிரும். நீங்க அப்படி எடுக்க கூடாது. இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? கப்பல்ல இவங்க பயணித்ததனுடைய அர்த்தம் எதை வெளிப்படுத்துன்னு சொன்னா, கப்பல்ங்கிறது விசுவாசத்தை குறிக்கும். நல்ல கவனிங்க, கப்பல்ங்கிறது ஒரு இடத்துல விசுவாசத்தை குறிக்கும். நான் எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் சொல்றேன், வசன ஆதாரம் இல்லாம நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 19 மற்றும் 20 கவனிச்சு பாருங்க. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் சொல்லி எழுதிருக்கு. மீண்டும் சொல்றேன், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு என்ன கப்பலை? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் சொல்றார். நல்லா அறிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. அங்கே விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுகிறது. அதைத்தான் நம்ம இங்க அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலையும் பார்க்க போறோம். சரிங்களா? அங்க அப்போஸ்தலன் பவுலுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. அங்க அநேக இடத்துல விசுவாசம் கிடையாது. இப்ப ஆண்டவர் தெசலோனிக்கேயருக்கு சொல்லும்போது பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி என்ன சொல்றாங்க? விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அந்த வார்த்தையை கவனிங்க, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அப்ப அங்க விசுவாசம் கிடையாது. எல்லா இடத்திலும் விசுவாசம் இருந்ததா?
ஏமா கப்பல்ல கிட்டத்தட்ட 276 பேர் பயணித்தாங்களாம். நான் இதெல்லாம் அடுத்த உங்க பைபிள் ஸ்டடியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அதெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக எப்படிலாம் வந்ததுங்கிறத உங்களை அடுத்த பைபிள் ஸ்டடியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இங்க அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்க. 27:37 பாத்தீங்கன்னா, கப்பலில் 276 பேர். அப்போஸ்தலர் 27:37 கப்பலில் 276 பேர் இருந்தோம். 276 பேர். அவ 276 பேர் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் விசுவாசம் உண்டா சொல்லுங்க. பவுலோடு சேர்ந்தவங்கள்ட்ட மட்டும்தான் விசுவாசம் இருந்துச்சு, மற்றவங்கள்ட்ட விசுவாசம் இருந்த மாதிரி தெரியல. இது எதை குறிக்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல விசுவாசமாகிய கப்பல்ல பயணிக்கிற நாம், இந்த சமுதாயத்துல நம்ம வசிக்கிற தெருவில் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு விளையாட்டுக்கு கேட்கல, உண்மையாகவே கேட்கிறேன். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஐயா நான் வசிக்கிற தெருவில் அத்தனை குடும்பங்களும் விசுவாசத்துல இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க, கை வைத்துங்க, நான் பாக்குறேன். பைபிள் ஸ்டடிக்கு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி, ஐயா எங்க தெருவில் இருக்கிற, நான் என் வீட்டார் உட்பட எங்க தெருவில் இருக்கிற அத்தனை பேருமே, அத்தனை குடும்பத்தாருமே விசுவாசிகள், தேவனுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? யாரும் கிடையாது. உண்மைதானே? இப்ப எதை குறிக்கிங்க கேட்டா, நாமும் இந்த உலகத்துல விசுவாசிகளோடு பயணிக்கிறோம் நினைச்சுறாங்க. சபைக்குள்ள வரும்போதுதான் விசுவாசி, அதுவும் இப்போ ட்ரெண்ட் மாறிட்டு, சபைக்குள்ள வந்தாலும் அவிசுவாசிகளோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியது இருக்கு. திடீர்னு உள்ள இருக்கும்போது நம்மகிட்ட சண்டை போடுவாங்க. லேசை இடிச்சுட்டு போனா உனக்கு கண்ணு பெதட்டி வச்சுட்டு போறேன்னு சொல்லி டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்பதான் கர்த்தரை ஆராதிச்சாங்க, இப்படி ஏசிட்டு போறாங்கன்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. திடீர்னு தெரியாம காலை யார் மேலே மிதிச்சிருவோம். மாடு மாதிரி மிதிக்காம பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி பேசிடுவாங்க. எரும மாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஏன் சகோதரர்கள் யாருன்னா, இது சாரி தெரியாம, ஆமா நானும் உன்னை மிதிச்சுட்டு சாரின்னு சொல்லிட்டா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் போய்கிட்டு இருக்கும். இப்ப பவுலும் அவரோடு கூட பயணித்தவர்கள் பயணித்ததை பார்க்க இது எதை குறிக்க நல்ல கவனிங்க பிரியமானது. இதுதான் நான் ஃபைனலா இந்த பைபிள் ஸ்டடியில முடிக்க போட காரியம். இதுதான் எதை குறிக்குன்னா, கப்பல்ங்கிறது விசுவாசத்துக்கு அடையாளம். அப்படித்தானே பாக்குறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ இந்த விசுவாசங்கிற கப்பலை நம்மளும் பயணிச்சு வருகிறோம். ஆனா அநேக இடத்துல விசுவாசம் இல்லை. இப்ப இவங்களுக்கு தான் இந்த வெளிச்சம். இந்த கப்பல்ல பயணிக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. நாமும் இதே போல ஒரு விசுவாசங்கிற கப்பல்ல பயணிக்கிறோம். ஆனா அந்த கப்பல்ல பயணிக்கும் போது உண்மையிலே அதானே, நாமும் இந்த பூமியில பயணிக்கும் போது, இந்த விசுவாச வாழ்க்கையில பயணிக்கும் போது அனுதினமும் அவிசுவாசிகளை சந்திக்க நேரிடுகிறது, அவிசுவாசிகளை பார்க்க நேரிடுகிறது, அவிசுவாசிகளோட சில காரியங்களை சம்பாஷிக்க கூட நேரிடுகிறது. ஆனா கவனமாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனமாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க இந்த கப்பல் யாத்திரையுடைய முடிவை நான் உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. அந்த முடிவு என்னங்கிறது நான் அடுத்த பைபிள் ஸ்டடியில் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஆனா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமானது என்ன தெரியுமா? நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுதான் நாங்கள் வலியுறுத்துற காரியம். இந்த கப்பல்ல ஒரே கப்பல் தான், அப்படிதானே? இந்த ஒரே கப்பல்ல 276 பேர் பயணிக்காங்க. இந்த 276 பேரையும் 2 கூட்டமா பிரிக்க முடியுமா முடியாதா? முடியும். எப்படி பிரிக்கலாம்? விசுவாசிகள், அவிசுவாசிகள், தேவனை அறிந்து கொண்டோர், தேவனை அறியாதோர், தேவனுக்காக வாழ்கிறவர்கள், உலகத்துக்காக வாழ்கிறவர்கள், சபை, உலகம். ஒரே கப்பல்ல 2 கூட்டம் பயணிக்கும். என்னைக்கும் பாருங்க, சபை எடுத்துக்கொள்ளுங்க, விசுவாசமாகிய கப்பல்ல பயணிக்கிறங்கிற ஒரு போர்வையில 2 கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒன்று தேவனை அறிந்து கொண்ட கூட்டம், தேவனை அறியாத கூட்டம். 2 கூட்டமும் பாட்டு பாடுது, 2 கூட்டமும் ஆராதிக்கு, 2 கூட்டமும் காணிக்க போடுது. ஆனா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், இன்னொருவர் கைவிடப்படுவாங்க. ஆண்டவர் 2 இடமா காமிச்சாரு இல்ல, ஒரே வயல்ல தான் 2 பேர் இருப்பாங்க. கவனிக்கீங்களா? ஒரே கப்பல்ல தான் 2 கூட்டம் இருக்கு. ஒரே வயல்ல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். ஏந்திர அரைக்கிற ஸ்திரீகள் 2 ஸ்திரீகளை ஏந்திர அரைக்காங்க. ஒருத்தி கைவிடப்படுவாள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள். இருக்குதா இல்லையா? நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்க, தெளிவா இருக்கு. நான் வசனம் இல்லாம பேசல, வசனத்தோடு தான் சொல்றேன்.
லூக்கா 17வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ள. அப்போ அந்த படுக்கைங்கிற ஒண்ணு, வயல்ங்கிற ஒண்ணு, இயந்திரம் அரைக்கிறங்கிறது ஒண்ணு. அதே போல கப்பல்ங்கிற ஒண்ணுல 2 கூட்டத்தை தேவன் காண்பிக்கிறார். ஒரு கூட்டம் தேவனை அறிந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் தேவனை அறியாத கூட்டம். இதே போலதான் இந்த கப்பலுக்கிற இந்த யாத்திரையில, விசுவாச வாழ்க்கையில நம்ம 2 கூட்டத்தை சந்திக்கிறோம். 2 கூட்டத்தை ஆண்டு அடையாளப்படுத்துகிறா. இன்னைக்கு நல்லா தெரியும், நாங்களும் விசுவாச கப்பல்ல பயணிக்கிறோம்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் சொல்ல தப்பா நினைக்காங்க, இந்த சபை மட்டும் இல்ல, நான் இந்த சபையை மட்டும் சொல்லல, இந்த சபையும் சேர்த்தான் சொல்றேன், எங்க சபையும் சேர்த்தான் சொல்றேன், இந்த ஊர்ல இருக்க எல்லா சபையும் சேர்த்தான் சொல்றேன். 2 கூட்டம் கிடப்பாங்க, கொஞ்சம் பேரோ அதிகமானவரோ 2 கூட்டம் கிடக்கும். கடமைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு கடமைக்கு ஆராய்ச்சிட்டு வந்தாலும் ஓடிடுவான். வீட்டுல போய் நல்ல நாடகம் சினிமா பார்த்துட்டு இருப்பான். தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் அசுத்தம் இருக்கும். மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவின்னு சொல்லி தவறான காரியங்களை செய்து தவறான தொடர்புக்கு இடம் கொடுத்து, ஒருத்தனுக்கு 2 பேர் அல்லது ஒருத்திக்கு 3 பேர் அப்படின்னு சொல்லி தவறான தொடர்புல இருக்கிற எத்தனையோ சபையார் உண்டு. அவங்களும் என்ன பொருள்ல வாழ்றாங்க தெரியுமா? விசுவாசமாகிய கப்பல்ல பயணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்கேயும் எத்தனையோ பேர் பயணிக்கிறாங்க. அதுல 2 கூட்டமா நீங்க பிரிக்க முடியும். ஒன்று தேவனை அறிந்தவர்கள், இன்னொன்று தேவனை அறியாதவர்கள். பிரியமானவர்களே, நாம் கவனமாய் ஜீவிக்க அழைக்கப்படுவோம். அதனாலதான் நீங்க அதுக்கு அடுத்த பவிஷன் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்குது என்னன்னா, 2 சத்தத்தை கேட்க போறோம். ஒன்னு தேவ பிள்ளைகளுடைய சத்தம், தேவ சத்தம், தேவனுடைய வார்த்தைகளுடைய சத்தம். இன்னொன்று உலக சத்தம். உலக சத்தத்துக்கு, உலக சத்தம் ஒரு கூட்டத்தை மேற்கொள்ளும் போது எவ்வளவு பெரிய சேதம் வருது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு உண்டாகிறதுங்கிறத நான் அடுத்த செய்தியில உங்களோடு கூட விலாவரியா நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, எல்லாமே ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. இதை தயவு செய்து படிக்கணும். ஏன்னா நீங்களா வந்தீங்க, கப்பலை விசுவாசம் சொல்லி கொடுத்தீங்க, நானா சொல்லி கொடுக்கல, பைபிள் தானே சொல்லியிருக்கு. விசுவாசமாகிய கப்பல் பைபிள் இருக்குல்ல. அப்ப இந்த விசுவாச வாழ்க்கையில நாம் எவ்விதமாய் நடக்கும் போது இந்த கப்பலை சேதப்படுத்தாம கடந்து போவோங்கிறத தேவன் சொல்லுகிறார். நீங்க ஒண்ணு கவனிச்சு பாருங்க, யோனாவுடைய விசுவாசம் தடுமாறும் போது அங்க கப்பல் உடைகிற அளவுக்கு, உடையும் என்று நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்து வரலையா? அதெல்லாம் சிம்பாலிக்கா காமிக்கிறாரு. விசுவாசம் விட்டு வழுவும் போது கப்பல் உடையும். ஏதோ அந்த எழுத்தின்படியான கப்பல் நினைச்சிடாதீங்க. விசுவாச வாழ்க்கையில பிளவு ஏற்படுகிறது. தேவனுக்கும் யோனாவுக்கும் இடையில இருக்கிற உறவு பிளவு ஏற்படுகிறது. அதை தான் ஆண்டு சிம்பாலிக்கா காண்பிக்கிறார். அந்த கப்பல் உடையும் என நினைக்கும்படிக்கு அங்க நடந்துச்சான், கொந்தளிப்பு இருந்துதான். பிரியமானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பயணம் இருக்கு, பயங்கரமான ஒரு பயணம். கடல்ல பயணிக்கிறோம். எந்த சமயத்திலும் சூறாவளி காற்று வரலாம், சுழல் காற்று இருக்கலாம், சூறாவளி, பயங்கரமான திமிங்கலத்துடைய தாக்குதல் இருக்கலாம், பனி பாறை கூட இருக்கலாம். இதையாவது அடிச்சுன்னா அவ்வளவுதான். தெரியும், சிலர்லாம் பாருங்க, சில தங்க வாழ்க்கையை அப்படி ஃபேஸ்புக்குங்கிற ஒன்றை வச்சு அடிச்சிருவாங்க. ஃபேஸ்புக்கில் போய் டக்குன்னு போய் மோதும், வேகமாக போய் ஃபேஸ்புக்கில் போய் மோதும். பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, அது அந்த ஒரு இச்சை மோகத்தில் போய் அப்படி மோதும், உடஞ்சி சென்னாபுணம் ஆயிரும். சில நாடகங்கிற பாறையில போய் மோதும். நாடகம், சினிமா, ஜாதி வெறி அப்படிங்கிற அந்த பாறையில போய் மோதும். அதை நாடி ஓடுவாங்க. அந்த பாறை டம்முன்னு இடிச்சதுன்னா, அது இடிச்சதுன்னா விசுவாசமாகிய கப்பலுக்கு சேதம். அப்படிதான் ஆச்சு. அது எப்படி ஆச்சுங்கிறத அடுத்த பைபிள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இருக்க இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய சபை ஒரே தனி மனிதனுடைய ஆட்சி அல்ல, ஆட்சிக்குட்பட்டது அல்ல. பரிசுத்தவான்கள் எல்லாம் இணைந்து புது உடன்படிக்கையின் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டி எழுப்பினார்கள். கிறிஸ்துவின் சரீரத்துக்காக பாடுபட்டார்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக பிரயாசப்பட்டார்கள். என்னோட பிரயாசப்பட்டார்கள், 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 பிரயாசப்பட்டார்கள். அந்த ஒரு மனத்தை குறிக்கிறது. அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டோமே. அவ்வளவு உபத்திரவத்துக்கு மத்தியில் 100க்கு அதிபதி பவுலை பச்சமாய் நடப்பித்து சிநேகிதர்களால அவன் பராமரிப்படியும்படிக்கு அவனுக்கு உத்தரவு கொடுத்ததை பார்க்கும்போது எவ்வளவு இக்கட்டு இருந்தாலும் அதுக்கு மத்தியில தேவன் நமக்கு தயவை உண்டு பண்ணுகிறாரு, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறார் சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து, அது மாத்திரமல்ல, விசுவாசமாகிய கப்பலை நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு வாழணும். சிலர் இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு
இந்த நல்மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனையும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழணும்னு சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தந்த இந்த விலையேறு பெற்ற தருணத்தில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து உமக்குள்ளாக ஸ்திரப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு வசனத்தின் மூலமாய் வெளிச்சத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தப்புனை இதை கேட்கிறதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். இந்த வேத வசனங்களுக்கு உட்படாத எந்த ஊழியத்தையும் எந்த மனிதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. நாங்கள் வசனத்துல உறுதியாய் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.